நாம் தியானித்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி என்னவென்றால், த பெனிஃபிட்ஸ் ஆஃப் அனாயிட்டிங், அபிஷேகத்தினுடைய பலன்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அபிஷேகத்தினுடைய பலன்கள் அதில் சென்ற வாரத்தில் பார்க்கும் பொழுது, த அனாயிட்டிங் வில் கனெக்ட் யூ டு த பீப்புள் ஹூ செலிப்ரேட் காட் அண்ட் ஆர் காட்ஸ் ஃபியரிங் பீப்புள் என்பதை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசினார். அதாவது அபிஷேகம் நம்மை தேவனோடு இணைந்து இருக்கிற ஜனங்களோடு நம்மை இணைக்கிறது. தேவனுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களோடு அபிஷேகம் நம்மை இணைக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஆண்டவர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், த அனாயிட்டிங் ரைசஸ் யூ டு வர்ஷிப் த காட். அபிஷேகம் தேவனை வணங்க, உயர்த்த, துதிக்க நம்மை எழுப்புகிறதா இருக்கிறது, உங்களை எழுப்புகிறதா இருக்கிறது. எப்படிங்க? அபிஷேகம் நம்மை துதிக்க, உயர்த்த, ஆராதிக்க நம்மை எழுப்புகிறதா இருக்கிறது. ஆமேன். இருக்கீங்களா இல்லையா? அல்லேலூயா. அபிஷேகம் என்ன செய்கிறது? நம்மை துதிக்க, நம்மை எழுப்ப, தேவனை ஆராதிக்க செய்கிறது. அபிஷேகம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அபிஷேகத்தில் தேவனை ஆராதனை செய்யணும். என்னதுங்க? அபிஷேகத்தில் தேவனை ஆராதிக்கணும். ஆராதனை என்பது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால தான் நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனை ஆராதிக்கிறோம். பாடல்களை ஏதோ நம்ம பாடணும் அப்படிங்கிறதுக்காக பாடுறதில்ல. நம்ம சில விஷயங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம், சில காரியங்களை. அபிஷேகத்தில் நம்ம ஆராதிக்கும் பொழுது என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படிங்க? அபிஷேகத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யணும், அந்த ஆராதனை முறைகள் எப்படி, தேவனை ஏன் நம்ம துதிக்கணும், எப்படி தேவனை ஏன் நம்ம துதிக்கணும், ஏன் நம்ம தேவனை ஆராதிக்கணும் அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனை ஆராதிப்பது எதற்காக? எது ஆராதனைக்கு முக்கியத்துவம் என்னென்ன? ஏன் நம்ம தேவனை ஆராதிக்கணும், எதற்காக தேவனை ஆராதிக்கணும் அப்படிங்கிறத குறித்து பார்க்க போகிறோம். நம்பர் 1, நம்ம ஏன் தேவனை ஆராதிக்கணும் அப்படின்னா, அடோரேஷன் என்று சொல்லப்படுகிறது. அடோரேஷன், தேவனை ஆராதிப்பதற்கான ஃபஸ்ட்டு திங் என்ன தெரியுமா? அடோரேஷன், வழிபாடு. சங்கீதம் 95 சங்கீதம் 1, 2, 3, 4, 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி, கர்த்தரை கம்பீரமாய் பாடி, கர்த்தரை கம்பீரமாய் பாடி, நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதிகளுடைய அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவர் கரம் உண்டாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. ஃபர்ஸ்ட் வசனத்துக்கு வாங்கப்பா. வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அழகாக சொல்லப்படுகிறது, ஆராதனை என்றால் என்ன. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, ஆராதனைனா சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனைனா என்ன? வாட் இஸ் மீன் பை வர்ஷிப்? சொல்லுங்க மக்களே, சத்தமாக தான். வாட் இஸ் மீன் பை வர்ஷிப்? வர்ஷிப்னா என்ன, ஆராதனைனா என்ன அப்படின்னா, முதல்ல விஷயம் வழிபடுறது, வழிபாடுன்னு சொல்கிறது. இதுதான் உலகத்தில் இருக்கிறவங்க இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, வழிபாடு அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. டெம்பிள்ஸ், ஆலயங்களை வழிபாட்டு ஸ்தலங்கள்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? சர்ச்சு, கோயில், மசூதி அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? வழிபாட்டு
ஸ்தலங்கள். அப்படின்னா அங்க சும்மா வந்துட்டு போறதுக்கான இடம் இல்லை. வீடு மாதிரி. இட்ஸ் நாட் அ ஹோம், இட்ஸ் நாட் அ ஹவுஸ், இட்ஸ் நாட் அ ஃபேக்ட்ரி, இட்ஸ் நாட் அ கம்பெனி. எப்படிங்க? அது ஏதோ கம்பெனியோ ஃபேக்ட்ரிஸ் இல்லை. அது அழகா சொல்லப்படுகிறது வழிபாட்டு ஸ்தலம். அப்படின்னு என்னது? அங்க கடவுள் இருக்கிறாரு, அவரை வழிபடுறதுக்கு போகிறோம். சிம்பிள் திங், அவ்வளோதான். சர்ச்சுக்கு எதுக்கு வரோம் அப்படின்னா, சர்ச்சுக்கு அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டு அவருடைய நாமத்தை துதித்து அதிலிருந்து எனக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக. நான் அவரை உயர்த்தும் பொழுது, அதான் அழகாக சொல்லுது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி. ஆராதனைனா என்ன அப்படின்னா, ஏதோ பாடலை பாடணும், ஒரு அரை மணி நேரம் பாட்டு பாடணும் இல்லை. ஒரு வர்ஷிப்னா ஒரு 4 பாட்டை கையை உயர்த்தி அப்படின்னு ஏதோ செய்யணும். இது ஒரு கடமை அல்ல. என் தேவனை நான் அவரோடு இணைய வைக்கிற ஒரு காரியம். அவரோடு என் இருதயத்தை இணைய வைக்கிறது தான் ஆராதனை. தேவனை துதிக்கிறது, வழிபடுகிறது தான் ஆராதனை. அப்போ வசனம் சொல்லுது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். எப்படிங்க? நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்த லைன் பாருங்க. துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பதாக வந்து. எப்படி வரணுமா? துதித்தலுடனே. துதினா என்னது? ஆராதனை. அப்ப வசனம் சொல்லுகிறது துதியோடு அவர் சந்நிதிக்கு வரணும். இப்ப நான் இது கிளம்ப சர்ச்சுக்கு நான் போறேன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? அவரை துதிக்க போகிறேன். I'm going to adore my God. அப்படின்னு என்னது? நான் என் தேவனை வழிபட போகிறேன். மக்களே புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அப்ப அபிஷேகத்தினுடைய இன்னொரு மிக முக்கியமான காரியம் என்னன்னா, அபிஷேகத்தின் மூலமாய் நான் தேவனை ஆராதிக்க போகிறேன். அபிஷேகம் என்னை தேவனை ஆராதிக்க வைக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளாக அபிஷேகம் இருந்ததுன்னா தேவனை ஆட்டோமேட்டிக்காக ஆராதனை பண்ணுவாங்க. நான்லாம் இப்பெல்லாம் சூழ்நிலை மணியை பார்த்துட்டு தான் நிறுத்தினேன். என்னதுங்க? ஆமாம், ஏன்னா அடுத்தது செய்தி நான் கொடுக்கணும். இல்லைன்னா நான் பாட்டு பாடிட்டே இருப்பேன். எனக்கு ஆராதனை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது கீபோர்டு எடுத்து உட்காந்து வச்சு வாசிக்க ஆரம்பித்து நான் பாட்டு பாட ஆரம்பிச்சேன்னா நான் என்னையவே மறந்துடுவேன். அதுதான் தேவனை வழிபடுகிறது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு வரணும். சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு தெரியுமா? துதிக்கிறதுக்கு. ஆலயத்துக்கு வர்றது, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. எதுக்கு தெரியுமா? என் சபையுடனே உம்மை துதித்திடவே. சபையோடு சேர்ந்து வீட்டில் தனியாக உட்காந்து ஆராதனை பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறேன்? சபையோடு சேர்ந்து ஆராதிக்க வருகிறேன். தேவனை ஆராதிக்க நான் குடும்பமாய் ஆராதிக்க வருகிறேன். ஹல்லேலூயா. வசனம் பாருங்களேன். சங்கீதங்களினால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்கள் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரமும் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாகிற்று. அப்ப எல்லாத்தையும் அவர் தான் உருவாக்கினாரு. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக, என்னதுங்க? என்னை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ. ஆராதனை என்பது என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் வந்து என்னை உருவாக்கின தேவனுக்கு முன்பதாக நான் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு, தேவனே என்னை உயிரோட வச்சிருக்கீங்களப்பா. எப்படி? அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்துட்டு உங்களுடைய சந்நிதிக்கு என்னை உயிரோட வச்சிருக்கிறீங்களே, பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோ. எவ்வளவு அழகா சொல்லப்படுது. ஆராதனை என்பது இதுதான். அடுத்த வசனம். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. நம்ம அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறபடியினால், அவருடைய கைக்குள் இருக்கிறபடியினால ஆராதனை என்பது என்ன தெரியுமா? தேவனை வழிபடுறது. நம்பர் 1 என்னது?
ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்து சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவரே, பலன் இல்லாதவனுக்கு பலனை கொடுக்கிறவரே அப்படின்னு சொல்லி எனக்கு பலன் தந்து இந்த வாரம் முழுவதும் என்னைய பலப்படுத்தி வேலை செய்ய வச்சிங்களே, நான் படுக்காமல் பலவீனப்பட்டு போகாமல் எனக்கு பலன் தந்து ஓட வச்சுட்டே இருக்கீங்களேப்பா, அதுக்காக நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து உமக்கு பணிந்து குனிந்து நல்ல சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்துருக்கீங்களேப்பா, நல்ல குடும்பத்தை நடத்துறதுக்கு பலனை தந்துருக்கீங்களேப்பா, பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு போக்கில் வரத்தில் எல்லா நேரங்களும் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்களப்பா, பணிந்து குனிந்து தேவன் ஆராதிக்க கடவோம். இதுதான் அடோரேஷன். சொல்லுங்க, அடோரேஷன், வழிபாடு. ஆராதனையினுடைய முக்கியத்துவம். ஏன் ஆராதிக்க வேண்டும்? ஏன் ஆராதிக்க? why we want to worship the Lord? ஏன் ஆராதிக்க வேண்டும்? நம்பர் 1, தேவனை ஆண்டவர் நீ செய்த நன்மைகளுக்காக உண்மை நான் வழிபட வருகிறேன் ஆண்டவர். அவ்வளோதான். நம்பர் 2, ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும்? ஆராதனையின் மூலமாக என்ன நடக்குது? 2வது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நல்ல கவனிங்க. 2வது விஷயம், ஏன் ஆண்டவரை ஆராதிக்கணும்? why we want to worship the Lord? ஆராதனை என்றால் என்ன? 2வது, முதல்ல ஆராதனைனா அடோரேஷன், வழிபாடு, நம்மை நாமே அர்ப்பணிக்கிறது, பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு தேவனிடத்தில் என்னைவே நான் வழிபட்ட ஒப்பு கொடுத்துறேன்ப்பா. 2வது என்ன தெரியுமா? ஆராதனை என்றால் என்னை நானே கீழ்ப்படுத்துவது. எதுங்க? என்னை நானே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுத்துதல். வசனம் சொல்லுது. அப்படி இருக்க சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஸோ why we want to worship the Lord? ஏன் தேவனை ஆராதிக்கணும்னா என்ன நானே ஒப்பு கொடுக்கணும். எப்படி? கீழ்ப்படுத்தணும். கீழ்ப்படிதல் ஆராதனையுடைய 2வது பகுதி. புரிஞ்சுச்சா? ஆராதனை என்பது முக்கியத்துவம் என்ன? முதல்ல வழிபடுறது, 2வது கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது. அவர் அழகாக சொல்றாரு பாருங்க, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனைனா என்ன? பாட்டு பாடுறது அல்ல, என்ன நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன், அதுதான் ஆராதனை. சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன், கீழ்ப்படுத்தல், அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. கீழ்ப்படிதல் இல்லைன்னா அங்க ஆராதனைங்கிறதே இல்லை. கீழ்ப்படிதல் ஒரு மிகப்பெரிய ஆராதனை. ஏன்னா அவர் சொல்றார் அடுத்த வசனத்துல, வாசிங்களா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். 2வதுல சொல்றாரு, கீழ்ப்படிதல்ல நீங்க செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை என்னன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமும் பிரியமும் சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது விஷயம், ஆராதனையினுடைய முக்கியத்துவம் என்ன? என்னை நானே கீழ்ப்படுத்தி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய காரியம் என்னன்னு பகுத்தறிஞ்சு அதற்கு என்ன ஒப்பு கொடுத்தனா அதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? நம்பர் 1, தேவன் என்னை பாதுகாத்து நடத்தினபடியினால நான் தேவனை பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு தேவனை வழிபட வருகிறேன், அடோரேஷன். நம்பர் 2, தேவனை ஏன் ஆராதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு நான் என்னை நானே கீழ்ப்படுத்தி இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம, புரியுத மக்கள் என்னன்னு,
இந்த உலகத்துக்கு வேஷம் தெரியாம தேவனுடைய எப்படி நன்மை என்ன, தேவனுடைய பிரியம் என்ன அப்படிங்கிறத பகுத்தறியணும். ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு அனலைஸ். பகுத்தறிவு. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு 6th சென்ஸ் கொடுத்துருக்கிறார். பகுத்தறிகிறது, எது நன்மை எது தீமை, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்கிற அழகான ஒரு விஷயம் என்னென்னா, எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஆராதனைனா என்னன்னு தெரியாது. என்னதுங்க? எகிப்தில் இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆராதனைனா வாட் இஸ் மீன் பை வர்ஷிப்புங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஆராதனைனா என்னன்னு தெரியாது. இப்போ ஆண்டவர் அவர்களை வெளியில் கொண்டு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் இவர்களை வெளியில் கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு என்ன தெரியுமா? ஆராதனை இப்படி தான் பலிபீடத்தை கட்டணும், இப்படி தான் பலி செலுத்தணும், இப்படி தான் ஆண்டவர் மகிமையாக இறங்குவார், இப்படி தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அடோரேஷன், இதுதான் ஆண்டவரை வழிபடுகிறது, வழிபடுறதுக்கு இப்படியெல்லாம் செய்யணும், இப்படிலாம் பண்ணணும், சுகந்த வாசனை போடணும், தூபம் காட்டணும், அது இதுன்னு எல்லா முறைமைகளை கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஆராதனை வழிபாடு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற தேவன். இப்போ இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு ஆண்டவர். இப்போ நம்ம என்ன பண்ணுறான்? வேற மாதிரி உலகத்தோட ட்ரெண்டுக்கு போகிறான். என்ன ட்ரெண்டு? இது வேற மாதிரி இருக்குது, உலகத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஆராதனை இல்லையே, எப்படி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கன்றுக்குட்டியை வச்சு அவன் வேற மாதிரி ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, டே நான் சொல்லி கொடுத்த ஆராதனை வேற, ஆனால் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிற ஆராதனை வேற. நான் சொல்லி கொடுத்த ஆராதனை வழிபாடு வேற, நீங்க செய்கிற வழிபாடு வேற. நான் உங்களை ஒபீடியன்ஸ் கீழ்ப்படுத்தி ஆராதனை செய்யணும்னு சொல்றேன், ஆனா நீ உன்னை கீழ்ப்படுத்தாம ஆராதனை செய்யணும்னு செய்யறியே. அப்பதான் ஆண்டவருக்கு கோபமே வருது. இவ்வளவு விஷயத்தை சொல்லி கொடுத்துமே இவன் உலகத்தை தான் பார்க்குறான். என்னது சொல்லுங்க? யார் சொல்லி கொடுத்தது? சொல்லி கொடுத்த ஆண்டவரே சொல்லி கொடுக்குறாரு. அதை தானே நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு மனுஷரால் உருவாக்கப்படுகிறது, மனுஷரின் கை வேலைப்பாடுகளால் உருவாக்கப்பட்டவைகளை பார்த்து அதிலே மயங்கி திரிந்து அதிலே ஓடிப்போன இஸ்ரவேல் ஜனங்கள், அவனே எப்பா எல்லாம் ஒன்று செஞ்சிருவோமாப்பா அப்படின்னு என்ன எப்படி செய்யறது, கழுத்தில் காதில் இருக்கலாம் கொடுத்துருங்க அப்படின்னு அவன் உடனே எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து அங்கே ஒரு சிலையவே உருவாக்கி பாருங்க, தங்கத்திலேயே செய்யணும். நம்ம எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? தங்கத்தில் சிலை செய்ய முடியுமா? என்னங்க சொல்லுங்க. நம்ம ஆளுங்க அப்பவே பெரிய ஆளுங்க தெரியுமா? மை கிராண்ட் ஃபாதர் சார் அப்படின்னு சொல்லலாம் பெருமையா. தேவன் டே என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆராதனை என்னன்னு தெரியுமா? நான் சொல்லி கொடுத்தவைகளை விட்டு விலகி மற்ற எல்லா காரியத்துக்கும் நேராக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆராதனை அப்படின்னா வேற மாதிரி ஆகிப்போச்சு. சும்மா அடின்னு அடிக்கிறான், அதுதான் ஆராதனை நினச்சிக்கிட்டான். இப்போ இருக்கிற வாலிபர்களுக்கு ஆராதனைனா அட்ரா 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 அப்படிங்கிற மாதிரி அடித்து தள்ளி சும்மா லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜக 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 ஜக. அதாவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மியூசிக் வேர்ல்டில், இசை உலகத்தில், மக்களை கவனிக்கிறீங்களா? இசை உலகத்தில் கிறிஸ்டியானிட்டி தான் நம்பர் 1. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் எவங்கிட்டையும் கிடையாதான். உலகத்திலேயே கிறிஸ்தவர்கள்ட்ட தான் அதிக எக்யூப்மெண்ட் இருக்குது. சர்ச்சிலேயே ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட். ஒரு கீபோர்டுக்கு 4 கீபோர்டு வச்சுக்கிறான். எப்படி? ஆமாம், 1 2 3 வச்சு வாசிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் 4 பேர் வாசிப்பான். ட்ரம்மு 2 பேர் வாசிக்கிறான். அதை கிட்டார், ஒரு அக்குஸ்டிக் கிட்டார் ஒன்று, லீட் கிட்டார் ஒன்று, பேஸ் கிட்டார் ஒன்று, கிட்டார்லேயே பல கிட்டார் இருக்குது. பெர்குஷன் ஒரு டிபார்ட்மெண்ட். அடிங்கடா, தப்பு சொல்லலை, அடிக்கலாம். ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அங்கே அடிதடிக்கு முக்கியத்துவம் இல்லை, அந்த ஆராதனையில் தேவன் இருக்கிறாரா? தேவன் சொல்றாரு, எதுப்பா ஆராதனை?
அவர் சொல்றாரு பாருங்க, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அவர் சொல்றாரு நன்மையானதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முந்தின வசனம் பாருங்களேன், எது புத்தி உள்ள ஆராதனை சொல்றாரு. அப்படி இருக்க சகோதரர், நீங்கள் உங்கள் சரீரங்களை இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒடுக்குன்னு சொன்னார் ஆண்டவர். மக்கள் அங்கே போட்டிருக்குதா? எது புத்தி உள்ள ஆராதனை சொல்றாரு? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த கீபோர்டை ஒப்பு கொடு, இதுதான் புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு ஆண்டவர். இந்த மைக்கை ஒப்பு கொடு, இதுதான் புத்தி உள்ள ஆராதனைன்னு சொல்லல ஆண்டவர். இதெல்லாம் நமக்கு சைடு தான். எது ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா? நம்ம தான் அவருக்கு வேணும். அவர் சொல்றாரு, நீ உன் சரீரத்தை பரிசுத்தம் பண்ணு, உன் சரீரத்தை தேவனுக்கு முன்பதாக பிரியமான ஜீவ பலியை ஒப்புக்கொடு. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? மெயினெல்லாம் சைடாக போயிடுச்சு, சைடெல்லாம் மெயின் ஆகிடுச்சு. ஆண்டவர் இன்றைக்கு ஏன் ஆண்டவர் கிரியை செய்ய முடியவில்லை என்று தெரியுமா? ஆண்டவர் அமைதியாக நின்று இப்போ வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? நீ இருக்காரு ஒரு மூலையில் நின்று பேசாமல். ஒரு பையன் ஒரு கார் வாங்கினானா, ரொம்ப பிரயாசப்பட்டு ஒரு கார் வாங்கினானா. கார் வாங்கிட்டு நேராக சர்ச்சுக்கு போய், பாஸ்டர் கார் வாங்கிட்டேன் பாஸ்டர், ஜோமனு முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே அந்த பையன் சொன்னானா, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஒரு கார் வாங்கிட்டேன், உம்முடைய தயவுனால் ஒரு கார் வாங்கிட்டேன், நீர் இல்லைன்னு அந்த காரை நான் வாங்கியிருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீர் என் காருக்குள்ளே வரணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டானா. ஆண்டவர் வந்து, வரேன் தம்பி வரேன், நீ கூப்பிடுறீங்களா நான் வரேன்னு சொல்லிட்டு வந்து ஆண்டவர் வந்தாரான். ஆண்டவரே முன்னாடி உட்காருங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஆண்டவரே ஒரு ரவுண்டு போகலாமா? போகலாம். ஒரு ரவுண்டு போகிற வழியில் அந்த பையன், ஆண்டவரே வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாமா? சரி போகலாமே. வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை பார்த்தோன்னா, அப்பா நான் புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்கேன், அந்த காரில் நீங்கள் வரீங்களா, ஒரு ரவுண்டு போகலாம் அப்படின்னோடனே, இப்போ இந்த பையனுக்கு இவங்க அப்பாவை வந்து பின்னாடி உட்கார வைக்கிறதுக்கு ஒரு யோசனை. என்ன இருந்தாலும் நம்முடைய தகப்பன் அல்லவா அப்படின்னு. ஆண்டவரே கொஞ்சம் பின்னாடி உட்காரீங்களா அப்படின்னு ஆண்டவரை இறக்கி விட்டு அப்பாவை முன்னாடி ஏற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னே, நண்பா எப்படா இருக்க புதுக்காரா அப்படின்னோடனே, இப்போ அவன், அப்பா நீ தான் இவ்வளோ நேரம் வந்தீல, நீ பின்னாடி உட்காரேன், ஃப்ரெண்டு உட்காரட்டும். இப்போ அப்பாவும் பின்னாடி போயிட்டார், ஃப்ரெண்டு முன்னாடி. போகிற வழியில் இன்னும் 2 ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. இப்போ 2 ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, இடம் இல்லை, எல்லாரும் இறங்க. இப்போ யார் இறங்கணும் கீழே? முதல்ல ஏறின ஆண்டவர் கீழே இறங்கணும். இப்போ அப்பாவும் கீழே இறங்கணும். 2 அப்பாவும் கீழே இறங்கியாச்சு. எந்த அப்பா? உலகப்பாவும் இறங்கியாச்சு, பரலோக அப்பாவும் இறங்கியாச்சு. இப்போ ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறார் சார். இதுதான் நம்முடைய ஆராதனை. என்ன ஆமாங்கிறீங்க? நிறைய நேரம் நம்ம யாரை வைக்கணுமோ அவரை வைக்காம, யாரை எங்க வைக்கணுமோ, உன்னதமான தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தெரியாமல் அவரை முதல்ல கூப்பிட்டுட்டு அப்புறம் பின்னாடி போயிருங்க சைடில் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாக ஒடுக்குங்க. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. ஸோ நம்பர் 2, why we want to worship the Lord. ஏன் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால், சொல்லுங்க, ரெண்டாவது என்ன? கீழ்ப்படுகிறது. ஆராதனை என்றால் என்ன? முதல்ல வழிபாடு, ரெண்டாவது அடோரேஷன், நம்பர் 1. நம்பர் 2 ஒபீடியன்ஸ், நம்பர் 3 மூன்றாவது பார்க்கலாம். என்னது ஆராதனை என்றால்? என்ன சொல்லுங்க? ஜபம். என்ன பாஸ்டர், ஜபம்ங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் தானே, ஆராதனை பண்ணிட்டு தானே ஜபம் பண்ணுறோம். அப்போ பாட்டெல்லாம் பாடி ஆராதனைலாம் பண்ணி முடிச்சிடறோம், அதுக்கப்புறம் தானே ஜபம் பண்ணுறோம். என்ன ஆராதனையை கொண்டு வந்து ஜபத்தை கொண்டு வந்து ஆராதனையில் சேர்த்திட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களுடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சரி, தேவனுக்கு தெரியப்படுத்தணுமா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ரைட். இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது அங்க ஒரு வார்த்தை அழகா போட்டிருக்குது. என்ன தெரியுமா?
தேங்க்ஸ் கிவிங்னு போட்டிருக்கு. தேங்க்ஸ் கிவிங் என்னது? நன்றி செலுத்துறது. நன்றி செலுத்துறதுனா என்ன வரும்? ஆராதனை தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த வசனம் என்ன சொல்ல வருது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தில், நம்முடைய பிரேயர் ரிக்வெஸ்ட்டை, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுமா? ஜபத்தில் தெரியப்படுத்தணும், வேண்டிக் கொள்ளணும். இப்போ நான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஆண்டவரே இப்படி இருக்குது ஆண்டவரே, அப்படி இருக்குது ஆண்டவரே அப்படி நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? இது என்னது? ஆராதனையோடு கூடிய வேண்டுதலோட விண்ணப்ப ஜபம். சொல்கிறது புரிஞ்சுதா? நம்பர் 3 என்ன தெரியுமா? ஆராதனையினுடைய முக்கியத்துவத்தில் ஆராதனை என்றால் என்ன இல்லை. நம்பர் 1 அடோரேஷன், நம்பர் 2 ஒபீடியன்ஸ், நம்பர் 3 பிரேயர். ஆராதனை ஜபமும் சேர்ந்து வருகிறது. ஜபத்தையும் ஆராதனையும் தனியாக பிரிக்க முடியாது. நம்மால் நினச்சிட்டு இருக்கோம் ஆராதனைனா அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, ஜபம்னா அது வேறு டிபார்ட். நீங்கள் ஆராதனை கொஞ்சம் நேரம் நடத்தி முடிச்சிருங்க, அப்புறமேல் ஜோம் பண்ணிடலாம். இப்போ அப்படி தான் வந்துருச்சு ட்ரெண்டு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அழகாக சொல்லப்படுது, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்திலும் வேண்டுதலிலும். எல்லாமே அடங்கிருச்சு, சகலம் அடங்கிருச்சு. இதை யாருக்கு சொல்லணுமா? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காக்க கடவுது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய 3வது விஷயம் என்ன தெரியுமா? இந்த அபிஷேகம் என்னை ஆராதனை செய்ய வைக்குது. இந்த அபிஷேகம் என்னை ஆராதனையின் மூலமாக, ஜபத்தின் மூலமாக தேவனுக்கு தெரியப்படுத்த வைக்குது. புரிஞ்சுதா என்னன்னு உங்களுக்கு? இந்த ஆராதனை என்னை தேவனுக்குள்ளாக வழிபட சரண்டர் பண்ண செய்யுது. இந்த ஆராதனை அபிஷேகத்தின் மூலமாக என்னை தேவனுக்குள்ளாக கீழ்ப்படிய வைக்கிறது. கவனிக்கிறீங்களா? இந்த ஆராதனை அபிஷேகம் தேவனுக்குள்ளாக என்னை ஜபம் பண்ண வைக்கிறது. ஒரு மனிதன் தேவனோடு இணையும் பொழுது, ஒரு மனுஷி தேவனோடு இணைக்கப்படும் பொழுது, ஒரு சகோதரன் ஒரு சகோதரி தேவனுடைய ஆராதனையின் அபிஷேகத்தில் இணைக்கப்படும் பொழுது அவர்களை அறியாமலே தேவனிடத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. அதுதாங்க தேவன் சொல்லுகிற 3வது விஷயம் என்ன தெரியுமா? ஜெபம், பிரேயர், பிரார்த்தனை. அங்கே அதான் போட்டிருக்குது. என்னன்னா பிரார்த்தனை, வேண்டுகோள். தேவனுடைய சமூகத்தில் ஆராதனை மூலமாக பிரார்த்தனை செய்வது, அபிஷேகத்தின் மூலமாக. இந்த அபிஷேகம் என்னை பிரார்த்தனை செய்ய வைக்கிறது. இந்த அபிஷேகம் என்னை ஜெபம் பண்ண வைக்கிறது. நீங்கள் ஆராதனை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஜெபம், ஆராதனை, வேண்டுதலை விட்டு உங்களால் வெளில வர முடியாது, உங்களால் முடிக்க முடியாது. இன்றைக்கே நான் 1.25 மணி நேரம் ஆராதனை நடத்தியிருக்கிறேன். எவ்வளோ நேரம்? 7 to 8.15, 1.25 மணி நேரம் ஆராதனை நடத்தியிருக்கிறேன். இன்றைக்கி எனக்கு 1.25 மணி நேரம் ஆராதனை நடத்துறதுலாம் சிம்பிள், ஈஸி. என்னை 4 மணி நேரம் ஆராதனை நடத்த சொன்னீங்கனாலும் ஈஸியாக நடத்துவேன். ஏன் தெரியுமா? தேவ சமூகத்தில் தேவனோடு உறவாடுவது அது ஒரு தனி ஜபம், அது ஒரு தனி வழிபாடு, அது ஒரு தனி கீழ்ப்படிதல். அப்போ அது ஒரு தனி ரூட்டு. இதை பழகிறதுக்கு தான் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஆராதனை என்பது தேவனுக்குள்ளாக நம்மை ஜபம் பண்ண வைக்குது. ஏதோ பாட்டு பாடுறது அப்படிங்கிறதில்ல. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். சாக்ரிஃபைஸ் அப்படின்னு என்னது? தியாகம். சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. ஆராதனை என்பது 4வது பகுதி என்ன? சாக்ரிஃபைஸ், தியாகம். ஆராதனையினுடைய அடுத்த பகுதி என்ன சொல்லுங்க? நம்பர் 1 என்னது? அடோரேஷன். நம்பர் 2 ஒபீடியன்ஸ். நம்பர் 3 பிரேயர். நம்பர் 4 சாக்ரிஃபைஸ். ஜபத்தின் மூலமாக அந்த வார்த்தை என்ன சொல்லுது? அழகா நம்ம வாசித்தோம். விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால வேண்டுதலோட கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, நம்மை நாமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆராதனை என்பது
ஆராதனை என்பது என்ன? முதல்ல நான் என்ன பண்ணணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஒப்பு கொடுக்கிறது, தியாகம் செய்வது. நிறைய நேரம் ஏன் ஆண்டவருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? நம்ம சரியாக நம்மளை நாமே சாக்ரிஃபைஸ் பண்ணலை. நம்ம சரியாக சாக்ரிஃபைஸ் பண்ண ஒப்பு கொடுத்தால், தியாகம் பண்ணோம்னா நிச்சயமாக ஆண்டவரை நம்ம பார்க்க முடியும், ஆண்டவருடைய ஆராதனையை அந்த ஃபீல் பண்ண முடியும். வாசிக்கலாமா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் நல்ல கவனிங்க, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த சாக்ரிஃபைஸ் குறித்து சொல்லும் பொழுது அழகா சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அங்கேயும் அதான் போட்டிருக்குது, கிவிங் தேங்க்ஸ் டு ஹிஸ் நேம். தேவனுடைய நாமத்தில் நன்றி செலுத்துறேன் அப்படின்னா அதுவும் சாக்ரிஃபைஸ். ஸோ நல்லா கவனிங்க, அபிஷேகம் என்னை ஆராதனை செய்ய வைக்குது, ஆராதனை என்னை தேவனுக்குள்ளாக சரண்டர் பண்ண வைக்குது, சாக்ரிஃபைஸ் பண்ண வைக்குது. முதல்ல நம்மை நாமே சாக்ரிஃபைஸ் பண்ணணும். முதல்ல அர்ப்பணிச்சா மட்டும்தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாடல்களை நல்லா பாட முடியும். எப்படி? எனக்கு பாடவே தெரியலையே பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பாடுற கிருபையை தருவார். நம்மளாம் எத்தனை பேர் பாட்டு கிளாஸுக்கு போய் பாட்டு கற்றுக்கிட்டோம் சொல்லுங்க? என்ன அப்படி என்னை பார்க்குறீங்க? சொல்லுங்க. சங்கீதம் தெரியுமா, கீர்த்தனை தெரியுமா, பாமாலை தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனாலும் கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. ராகம் தெரியுமா? எனக்கு ராகம்னு என்னென்னு தெரியாது, ஆனால் ராகத்தை கர்த்தர் எனக்கு, நான் என்னை பற்றி சொல்ல, நம்மளே தான் சொல்கிறேன், நமக்கு கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு பாட்டை 4 தடவை கேட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ராகம் நம்ம மண்டைக்குள்ளே ஏறி நம்ம வாய் வழியாக அது வருது. காரணம் என்ன? கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு. எல்லாமே கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறாரு. காரணம் என்ன? நம்மை அதற்குள்ளாக தியாகம் பண்ணும் பொழுது, ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் பொழுது, அந்த ஒப்பு கொடுத்தல், அந்த வேண்டுதல், அந்த விண்ணப்பம், அந்த சாக்ரிஃபைஸ், தியாகம் செய்யும் பொழுது, அர்ப்பணிக்கும் பொழுது, அது ஆட்டோமேட்டிக்கலி ரெஜிஸ்டர் இன் அவர் மைண்ட் அண்ட் ஹார்ட். அது ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்டர் ஆயிரும். சில நேரங்களில் என்னால் எனக்கு ஜெபம் பண்ண தெரியலன்னு சொல்கிறது காரணம் தெரியுமா? இன்னும் ஜெபம் பண்ண பழகலை, கற்றுக்கல. இப்போ ஜெபம் பண்ண பழகுனா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜெபம் வந்துடும். இன்னும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஜெபம் பண்ண தெரியணும். முதல்ல நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் என்ன செய்ய முடியும்? இந்த ஆராதனைக்குள்ளேயே. அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது, ஆகையால், முன்னாடி வாங்கப்பா 15, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும். நல்லா கவனிச்சிங்களா? அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை. இப்போ எனக்கு பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் இப்பெல்லாம் இந்த ஸ்தோத்திர பலிகள் 1000 அப்படின்னு புத்தகங்கள்லாம் வந்துருச்சு. எதுக்கு தெரியுமா? அது பிகினர்ஸுக்காக, எனக்கு தெரியாததுக்காக ஸ்தோத்திர பலிகளை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. எதுக்கு இதை படிக்கிறேன் தெரியுமா? ஓஹோ, இப்படி தான் இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்தணும் போலன்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள். புரிஞ்சுதா உங்களுக்கு என்னென்னு? அது பிகினர்ஸுக்கு தான். அதை நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமும் அதையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, அடுத்த லெவலுக்கு போயிடணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் சாக்ரிஃபைஸ், நம்மை நாமே அர்ப்பணிச்சு. ஆராதனையுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சுக்கலுங்க. அப்போ தான் அபிஷேகத்தின் மூலமாக நீங்கள் ஆராதனை பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு ஆராதனை, பாட்டை பாடலாம், எல்லாரும் பாட்டு பாடலாம், ஆனால் தேவ பிரசன்னத்தை உணர வைக்கணும்.
என்னது? பாட்டு கச்சேரி நடத்தல. நம்ம பாட்டுக்கு பாடல், நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பாடல் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் கேட்கலாம் அப்படிங்கிறதல்ல. மக்களே புரியுதுங்களா? இந்த ஆராதனையில் இந்த பாட்டில் என்னன்னா வெளிப்படுத்தக்கூடாது, தாவீது பாடல்களை பாடும் பொழுது பேய் ஓடுதான். எப்படி? தாவீது அந்த ஸ்டிங் எடுத்து டிங் 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 அடிச்சானா சவுலுக்குள்ள இருந்த பேய் தானா? ஏன்? தேவ வல்லமையினால பேய் ஓடுது. தாவீதுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற திறமைகளை அங்கே வாசித்தனால பேய் ஓடல. தாவீதுடைய திறமையை அங்கே காட்டுறதுக்கு இல்லை. மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சாக்ரிஃபைஸ் என்பது, பலி என்பது, தியாகம் என்பது நம்மை நாமே ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆராதிப்போம். உதடுகளின் சொல்லுங்க பார்க்கலாம், கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்கள். உதடுகளின் தனியாகிய வாயத்தை, அதனால தான் நான் சொல்றேன் அடிக்கடி, வாயை திறந்து பாடுங்க, வாயை திறங்க அப்படின்னு சொல்றது காரணம் தெரியுமா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தி வாயை திறந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அப்பதான் வாயை திறந்து துதி பலியில் சொல்லணும். அப்பதான் நம்ம வளர முடியும். அப்படின்ட்டு இருந்தானா உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும், வளர்ச்சி இல்லை. நல்லா கவனிங்க. ஆராதனை என்பது தேவனோடு பேச வைக்கிற இடம். ஆராதனை என்பது, அந்த அபிஷேகம் என்பது தேவனோடு என்னை இணைக்கிறது. அந்த ஆராதனை அடுத்த லெவலுக்கு போய் என்ன நம்ம சொல்லுது? அன்றியும் நன்மை செய்யுங்கள். ஆராதனை எப்படி? உதடுகளின் கனியாகி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி எனக்குள்ளே போய் கிரியை செஞ்சு என் சரீரத்துக்குள்ளே உள்ளே போய் வேலை செஞ்சு, இப்போ இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி வெளியரங்கமாக வெளியேறாது. எப்படி வருது தெரியுமா? நன்மை செய்யுது. இந்த ஆராதனை என்ன பண்ணுது தெரியுமா? தான தர்மம் பண்ணுது. இந்த ஆராதனை என்ன பண்ணுது? மறவாதேயுங்கள், தான தர்மம் பண்ண மறவாதீர்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ரைட், அடுத்தது போலாம். ஆராதனையினுடைய முக்கியத்துவம், கம்யூனிட்டி அண்ட் ஃபெலோஷிப், சமூகம் மற்றும் கூட்டுறவு. ஆராதனையுடைய முக்கியத்துவம், இந்த அபிஷேகம் என்னை ஆராதனை செய்ய வைக்கிறது. அந்த ஆராதனையுடைய கம்யூனிட்டி, அந்த ஆராதனையுடைய கூட்டுறவு, ஃபெலோஷிப் என்னன்னு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 42 to 47 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானத்தக்கதாக அவைகளில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றார்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. The worship is connecting me to a fellowship. ஆராதனை என்பது என்ன? ஒரு ஐக்கியத்தில் இணைக்கிறது. ஆராதனை, அபிஷேகம் என்னை ஆராதனை செய்ய வைக்கிறது. அந்த ஆராதனை என்ன ஒரு கம்யூனிட்டிக்குள்ள, ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள என்னை இணைக்கிறது. மக்களுக்கு நல்லா தெரியுது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆராதனை என்பது என்ன ஒரு கம்யூனிட்டிக்குள்ள, ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ள இணைக்கிறது. கம்யூனிட்டினா ஒரு சமூகத்துக்குள்ளே என்னை கொண்டு போய் சேர்க்குது, ஒரு ஐக்கியத்துக்குள்ளே என்னை கொண்டு போய் சேர்த்து, அந்த ஆராதனையை நான் தனியாய் செய்வதில்லை. அந்த ஆராதனையை இப்பொழுது நான் என்ன பண்ணுறேன்? ஒரு நான் சபையாக சேர்ந்து, அதுதான் அங்கே போட்டிருக்கு வசனம் 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யுன்யத்திலும் அப்பம் பிற்குதலும் ஜபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அடுத்தது, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது.
விசுவாசிகள் எல்லாரும் என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்குது? ஒருமித்திருந்து. சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வார்த்தையை. ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அங்கே அந்த நாட்களிலே விசுவாசிகள் எல்லாம் ஒருமித்திருந்து, அப்படின்னு என்னது? the oneness. அங்க போட்டிருக்கு பாருங்க, 44 வசனம் தானே, ரைட்? And all that believers were together and had all things common. அப்படின்னா என்னது? அங்கே together ஒருமனப்பட்டிருந்தார்கள். ஆராதனை என்பது ஒரு ஐக்கியத்துக்குள்ள என்னை கொண்டு போய் சேர்த்து அந்த ஐக்கியத்தில் இருக்கிறவர்களோடு என் இருதயத்தை ஒருமனப்படுத்த வைக்கிறது. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய இருதயம் ஒருமனப்பட, சொல்லுங்க, நம்முடைய இருதயம் ஒருமனப்பட எப்படி பாஸ்டர் ஒருமனப்படுறது? அதுக்கு தான் முதல்ல வாஸ்தவம் என்னது? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா, நம்மளைய முழுமையாக தாழ்த்திட்டோம்னா ஒருமனம் தானாக வந்துடும். எங்கே ஆண்டவர் சொல்கிறாரு? பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேங்கிறார் ஆண்டவர், தாழ்மை உள்ளவனுக்கோ நான் இரக்கம் செய்கிறேங்கிறார் ஆண்டவர். அப்போ நான் அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி வீசிடணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துருச்சுன்னா, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் என்று நாம் வந்துவிட்டால் நமக்குள்ளே இந்த என்ன சொல்லுவாங்க, வரட்டு கௌரவம்லாம் இருக்கக்கூடாது, ஈகோ, நான் என்ற காரியம்லாம் இருந்துச்சுன்னா அங்கே ஆராதனை பருப்பு வேகாது. என்ன பாட்டு பாடினாலும் என்ன நான் ஜெபம் பண்ணாலும் அங்கே ஒரு வேலையும் ஒன்றும் நடக்காது. காரணம் என்னென்னா, இன்னும் நான் சரியாக என்னென்னா சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ நான் சரியாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு தான், ஒரு வேளை பண்ண தெரியலைன்னா என்னை கொண்டு போய் ஆண்டவர் கம்யூனிட்டிகளை தூக்கி போடுறாரு. அப்படின்னு என்னது? ஒரு சமூகத்தில் என்னை தூக்கி போடுறாரு. ஒரு சமூகத்துக்குள்ள நான் வந்து பார்க்கும்போது, இப்போ தனியாக நிற்கும் போது நான் செய்கிறது தான் கரெக்டாக நினச்சிட்டு இருக்கிறேன். இப்போ கம்யூனிட்டிக்குள்ள வந்ததுக்கப்புறம் என்னடா நான் செய்கிறத காட்டிலும் ஒவ்வொருத்தரும் வேறு வேறு மாதிரிலாம் செஞ்சிட்ருக்கிறேன், அப்போ நான் செய்கிறது சரியா தவறா அப்படின்னு யோசிக்கும் பொழுது அந்த கம்யூனிட்டி நமக்கு சொல்லிக் கொடுக்கறது இது சரி இது தவறு. அந்த ஐக்கியம் நமக்கு ஃபெலோஷிப் சொல்லிக் கொடுக்கறது இதுதான் ஆராதனை, இதுதான் ஜெபம், இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஆராதனை என்ன? என்னுடைய இருதயத்தை ஒருமனப்படுத்துது. ஒரு சத்தமாக ஆமேன்னு சொல்லியிருக்கணுமே. சொல்கிறது புரியுது உங்களுக்கு என்னென்னு? ஆராதனை என்பது என் இருதயத்தை ஒரு சிஸ்டர், நான் நினைச்சது நீங்க சொல்லிட்டீங்க சிஸ்டர். திஸ் இஸ் கால்ட் தி ஒன்னஸ். அவங்க செய்யறது எனக்கு பிடிக்கல, இதுக்கு பேர் என்ன? ஒன்னஸ் இல்லை. பிடிக்காதத, இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு பிடிச்சதை நீங்கள் செய்வீங்களா அப்படின்னா கண்டிப்பாக செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சதை நான் செய்வேனா அப்படின்னா முடியாது. உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லாததா இருக்கும், எனக்கு விருப்பமானதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லாததா இருக்கும். இங்கே தான் ஆண்டவர் கொண்டு வந்து நம்மளை தூக்கி போடுவார். நல்லா கவனிங்க. இந்த யோனான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் தேவனை ஆராதிச்சிட்டு இருக்கிற ஒரு மனுஷன். ஆண்டவர் அவனுக்கு விருப்பம் இல்லாத இடத்துல தான் அவனை கொண்டு போய் தூக்கி போடணும்னு நினைச்சார். கவனிக்கிறீங்களா? விருப்பம் இல்லாத இடத்துக்கு போய் என் நாமத்தை பற்றி சொல்லுங்கிறார் ஆண்டவர். இவன் சொல்கிறான், ஆண்டவரே அங்கே போய் சொன்னோம்னு வைங்களேன் என்னை கொன்று ஓட்டுருவாங்க. ஆண்டவரே, ஆமாடா தெரியும், கொண்டு ஓடுவான்னு தெரியும். உனக்கு பிடிக்காத இடத்துல தான் கொண்டு போய் அவங்க உனக்கு ஃபேவராக எல்லாம் நடக்கும்னு நீ நினச்சினா நடக்கவே நடக்காது. ஃபேவரபிள் இல்லாத இடத்துல தான் உன்னை தூக்கி கொண்டு போய் போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் போட்டால் நம்மால் பயந்துட்டு அந்த அந்த கேரக்டர் நமக்குள்ளே இருக்குது. யார் மாதிரி? யோனாவோடைய கேரக்டர் நமக்குள்ளே இருக்குது. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே எனக்கு பிடிக்காத இடத்துல போய் எப்படி நான் உட்கார்றது? ஆண்டவர் சொல்கிறார், நீ உட்கார்ந்து தான் ஆகணும். எப்படி சொல்லுங்க? அடோரேஷன், அடுத்தது என்னது? ஒபீடியன்ஸ், அடுத்தது ப்ரேயர். சாக்ரிஃபைஸ்லேயே ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துடணும். ஒருவேளை சாக்ரிஃபைஸில் உட்காரலைன்னா ஆண்டவர் 5வது கம்யூனிட்டிக்குள்ளே தூக்கி வீசி வேற ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே தூக்கி நம்மளை போட்டு வேற ஒரு ஃபெலோஷிப்புக்குள்ளே தூக்கி போட்டு எனக்கு பிடிக்காத இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுங்க
நீங்கள் பேசுனீங்கன்னா டக்குன்னு முடிச்சிருவேன். நம்மளை பிடிக்காத இடத்துல கருத்தை தூக்கி போடுவார். எதுக்கு தெரியுமா? நீ பழகணும்டா. அதுக்கு தான் முதல்ல சாக்ரிஃபைஸ் வந்துருச்சு. இந்த சாக்ரிஃபைஸில் நம்ம அடி வாங்கிட்டு தெளிவாயிட்டோம்னா ஈஸிலி வி கேன் மூவ் இன் த ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப்புக்குள்ள ஈஸியாக மூவ் ஆகிடலாம். ஒருவேளை நான் சாக்ரிஃபைஸ் ஒழுங்காக ஆகலைன்னா கர்த்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு கம்யூனிட்டிகளை தூக்கி போட்டு என்னை சாக்ரிஃபைஸ் பண்ண வைப்பார். திஸ் இஸ் கால் காட்ஸ் வர்ஷிப். இதுதான் தேவனுடைய ஆராதனை. அவர் பார்வையில், என் பார்வையில் இது வேற மாதிரி தெரியும். ஆனால் சொல்கிறார் இதுதான் புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கும். அவர் சொல்கிறார் ஜீவ பலியாக ஒன்னை நீயே ஒப்பு கொடுக்கணும், அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. இப்போ யோனாவுக்கு அங்கே போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவர் ரூட்டை மாற்றினாரா? மாற்றவே இல்லையே, மாற்றவே இல்லையே. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் இந்த வனாந்திர பாதையில் நடத்த வேண்டும் என்று அவன் எகிப்திலிருந்து வெளியே வரும்போதே அவன் ரூட் மேப்பை போட்டார். கூகுள் மேப்பை போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டார் ஆண்டவர். இதுதான் வழி, அவ்வளோதான். இதை விட்டு வெளியில் நீங்கள் கூகுள் மேப்பில் பாருங்கள், போயிட்டே இருக்கும்போது திடீர்னு நீங்கள் ராங் ரூட் எடுத்திங்கன்னா அது திருப்பி ரீரூட் பண்ணி நீங்கள் தப்பான வழியில் போகிறீங்க, யூ வாண்ட் டு டேர்னு திரும்பி காமிக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்தது இல்லையா? பார்க்கலைன்னா திருப்பி போய் பாருங்கள். கூகுள் மேப்பில் போட்டு ஒரு ரூட்டை போடுங்க. ரூட்டை போட்டுட்டு என்ன பண்ணுங்கள், வண்டியில் நீங்கள் போயிட்டு இருக்கிற ரூட்டை விட்டுட்டு வேணுக்குன்னு நீங்கள் வேறு ரூட்டில் திரும்புங்களேன். அந்த ரூட் என்ன சொல்லுமா, திரும்பி சுற்றி கொண்டு வந்து இந்த ரூட்டுக்கே விடும் நம்மளையே. நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கும். இங்கே போய் எங்கே ரூட் இருக்கோ அந்த ரூட்டை வந்து கொண்டு திருப்பி இதே ரூட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த வழியில் தான் போகணும்னு இப்படி சுற்றி வளைச்சி விடும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து வெளியில் கொண்டு வரும்போதே முடிவு பண்ணிட்டார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் அப்படின்னு முடிவு பண்ணி. ஏன்னா அங்கே பார்வோன்ட்ட சொன்னதே என்ன தெரியுமா? என் ஜனங்களை ஆராதனை செய்ய விடு. என்னன்னு சொன்னாரு? வேற ஏதாவது சொன்னாரா? இல்லையே. அப்ப தேவன் தெளிவா என் ஜனங்களை ஆராதனை செய்யறதுக்கு நீ விடு. அவன் சொல்றான் விட முடியாது. திரும்பி ஆராதனை செய்யறதுக்கு விட முடியாது. ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தெரியுமா? என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யறதுக்கு வழி விடு. ஸோ தேவ திட்டம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்கள் ஆராதனை செய்து என் நாமத்தை துதித்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயரணும்னு இந்த தீர்மானத்தை ஆண்டவர் ஏற்கனவே முடிவெடுத்து அவன் வெளியே வரக்கு முன்னாடியே முடிவெடுத்துட்டார். இப்போ வெளியே கொண்டு வந்து கர்த்தர் நடத்த வேண்டும் என்று தீர்மானம் பண்ண தேசம் வழி என்ன தெரியுமா? வனாந்திர வழி தான். ஆனால் யாருக்கு இது பிடிக்கல? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வனாந்திர வழி புரியுதல்ல உங்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது பிடிக்கல? கர்த்தர் என்ன மோசே எங்களை வனாந்திர வழியில் கொண்டு வர்றார். ஏன் எகிப்தில் எங்களுக்கு கல்லறை தோட்டம் இல்லையா? முடிவு பண்ணிட்டான், செத்துருவோம் இங்கே வழியிலன்னு முடிவு பண்ணிட்டான். இவன் போய் சேரலாம் மாட்டோன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு. கர்த்தர் இவனுக்கு லக்கை வைத்திருக்கிறார். ஆனால் இவனுடைய நோக்கமெல்லாம் வனாந்திரத்தில் செத்துருவோம் போல, நம்மளைய வனாந்திரத்தில் அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க, நம்ம கல்லறை கூட எதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும் அடுத்த சந்ததிக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். நல்ல கவனிய மக்களே, நமக்கு விருப்பம் இல்லாத கம்யூனிட்டியை தூக்கி போடுவார் கர்த்தர். எது தெரியுமா? நம்ம கற்றுக்கணும். இங்கே சத்தமே வரல. இங்கே சொல்லப்படுகிறது விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் எப்படி அனுபவிச்சாங்களாம்? பொதுவாக அனுபவிச்சாங்களாம். நமக்கு அவங்க செய்யறது பிடிக்கிறது இல்லை, அப்புறம் இங்கே பொதுவாக வைக்கிறது. இவங்க செய்கிறது பிடிக்கல, அவங்க பேசுறது பிடிக்கல, இது எனக்கு விருப்பம் இல்லை, அது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கேயே நம்ம அந்த தேவனை ஆராதிக்கிற வழியை விட்டு வேற வழியில் விலக ஆரம்பிக்கிறோம். இது நம்ம வேணுக்குன்னு செய்கிறது இல்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அறியாமல் நம்ம இந்த வழியில் நம்ம போக ஆரம்பிச்சோம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறது தான், ஐயா தயவுசெய்து இந்த வழியில் வசனம் மாற்றுங்கப்பா. என்னென்னு போட்டிருக்கு பாருங்க. காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒருவருக்கு ஒருவர் தேவையானதற்கு தக்கதாக அவைகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்தார்கள். எனக்கு 10 லட்சம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்? 10 லட்சத்தை விற்று வச்சுக்கோங்க கொடுக்குறேன். யார் கொடுக்க முடியும்? நம்ம சத்தியமா? ஆண்டவர் சொல்கிறாரு இதுதான் புத்தியுள்ள ஆராதனை.
முதல்ல வாஸ்தம், தானம் தர்மம் பண்ண மறவாதீர்கள், நன்மை செய்ய மறந்துடாது. அதான் ஆராதனை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சர்ச்சுக்கு வந்து பாட்டு பாடிட்டேன், இன்னைக்கு நான் வல்லமையாக பிரசங்கம் பண்ணிட்டேன், பாட்டு பாடிட்டேன். அடே அடே, உனக்கு இருக்கிறதெல்லாம் மற்றவனுக்கு பகிர்ந்து கொடு. அதுதான் ஆராதனுடைய முழுமை, ஃபில்ஃபுல்னஸ். காணியாட்சிகளை சொத்துக்களை எல்லாம் வெற்று இல்லாதவர்களுக்கு கொடுத்து எல்லாத்தையும் எல்லாரும் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. சபை அப்படி இருந்துச்சு அந்த நாட்களில். இன்னைக்கு அடுத்தது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. எப்படியா? அவர்கள் ஒன்னஸ், ஒருமனப்பட்டு. எங்க இருந்தாங்க? வீட்டில் இருந்தாங்கன்னு போட்டுருக்குதா? இல்ல, தேவாலயத்தில். எப்படியா? டெய்லியும். மக்களை புரியுதுங்களா? ஆராதனை என்ன? யாரு? நம்ம தான். நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு அனுதினமும் ஆலயத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும். அடுத்தது இங்கோட நிக்கல. அந்த ஐக்கியம் எங்க தெரியுமா போகுது? கம்யூனிட்டி அண்ட் ஃபெலோஷிப் எங்க போகுது தெரியுமா? வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோட கபடமில்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். எப்படி திங்கிறான் பாரு. ஐயோ, இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு சோறு போட்டது நமக்கு. ஐயோ, இனிமேல் இவனை வீட்டுக்கு கூப்பிடவே கூடாதுடா. என் சகோதரன் ஒரு விஷயத்தை சொன்னாங்க போன வாரத்தில். அவங்களுடைய வெட்டிங் டேக்கு ஒரு பாஸ்டர் ஃபேமிலியை இன்வைட் பண்ணியிருந்தாங்களாம். 2 கிலோ சிக்கன் எடுத்து சிக்கன் கிரேவி செஞ்சுருக்குறாங்க. சிக்கன் கிரேவி செஞ்சு சாப்பிட வந்துட்டாங்க. அந்த குக்கரை அப்படியே வச்சாச்சு, நீங்களே எடுத்து போட்டுக்கோங்கன்னு. கபடம் இல்லாமல் 2 கிலோவையும் காலி பண்ணிட்டாங்க. இவங்க அங்கே கொஞ்சம் எடுத்துனாச்சும் வச்சுருந்துருக்கலாம். இவங்க கபடம் இல்லாமல் வச்சுட்டாங்க. அவன் கபடம் இல்லாமல் போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டான். 2 கிலோவும் காலி. சிஸ்டர் இருக்குதா அப்படிங்கிறாங்களா? சிஸ்டர் இருக்குதாவா? போய் தாண்டா 2 கிலோ வாங்கிட்டு வந்து சமைக்கணும். சிலர்லாம் ஆமாம் பத்தாது, சிலருக்குலாம் இன்னும் 2 தோசை எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க, 10 பசிக்குதியா அப்படிம்பாங்க. இப்போ அனுபவிச்சிருக்கீங்களா? நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். இது என் சகோதரனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் நடந்திருக்குது. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து செஞ்சேன். 2 கிலோ மட்டனை ஒரே நேரத்தில் காலி பண்ண முடியுமா? முடியும். வில்லாதி வில்லங்களாம் என் கூட இருக்காங்க. நீங்கள் வேணால் 5 கிலோ சமைச்சு கொடுங்க, 5 கிலோவையும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு நான் ஆள் வச்சிருக்கிறேன். என்ன சிரிக்கிறீங்க? நான் மிரண்டு போய் நின்னேன். மனுஷனுங்களாடா இவங்களா? 2 கிலோ மட்டனை ஒரு டைமில் வாஷ் அவுட் பண்ணுறாங்களே. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் தோத்து போயிடுவாங்க போலையே. மக்களே, கபடம் இல்லாமல் போசனம் பண்ணுறாங்களாம். நான் இதை நெகட்டிவாக சொல்லலை. அந்த நாட்களில் ஜனங்கள் அப்படி தான் சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம அப்படி சாப்பிட்டோம்னு வைங்க, நம்மளே ஒரு மாதிரி பார்ப்போம், மேலே இங்கே என்ன இவன் எப்படி திங்கிறான் அப்படின்னு. வசனம் ஆனால் சொல்லுகிறது, ஜனங்களுக்கு கபடம் இல்லாமல் சொல்லுங்க, சோறு ஓடணும். என்னங்க அமைதியாக இருக்கீங்க? புரியுதா? ஆராதனையில் இதுவும் ஒரு முறை. சாப்பாடு இல்லை, ஐயோ சாப்பாடு காலி ஆயிடுச்சே அப்படின்னு யோசிக்காமல் சாப்பாடு நிறைய போடணும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, திருப்தியாக சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. அப்படி வாங்க, எப்படி வயிறு நிறைய சாப்பிடுங்க. சில நேரங்களில் இந்த கம்யூனிட்டிக்குள்ளே இப்படி திங்கிறாம்பார் அப்படிங்கிறக்குள்ளே கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நம்ம 2 பீஸ் நறுக்குன்னு கடிச்சிட்டு இருப்பான். அவன் அதுன்னு கடிப்பான் பாருங்க. அவனை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்கும். அந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் கர்த்தர் நம்மளை உட்கார வைக்கிறாரு. நான் 2 பீஸ் சாப்பிடுவேன், அவன் 2000 பீஸ் சாப்பிடுவான். அந்த கம்யூனிட்டி, அந்த ஃபெலோஷிப்புள்ள தான் கருத்து. ஆனாலும் அந்த ஃபெலோஷிப்பில்
சோத்ராண்டவரே. ஏன் தெரியுமா? கர்த்தர் அங்கே அந்த ஒன்னஸ், ஒருமனப்பாட்டு. மாத்துங்கப்பா 46. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், 46, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்த வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோட, அங்கதான் அதான் பாருங்க அந்த மகிழ்ச்சி. அடுத்த வசனம் சொல்லுது, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஏன் தெரியுமா? அந்த நாட்களில் இந்த கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ஐக்கியம் இருந்தபடினால, ஒருத்தர் பரவாயில்லப்பா, இன்னைக்கு இல்லைன்னா பரவாயில்ல, நாளைக்கு நீங்க செஞ்சீங்களா, நான் செஞ்சுட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு ஐக்கியம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம அப்படி மாறிட்டோம், ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, இதுவும் ஒரு ஆராதனை. ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் ஐக்கியமாக இருப்பது ஆராதனை. அடுத்தது நம்பர் 6, ரிலேஷன்ஷிப் வித் காட். அபிஷேகத்தின் ஆராதனை நம்மை கடவுளுடன் உறவு கொள்ள, தேவனோடு உறவாட செய்கிறது. தேவனுடனான உறவு, ரிலேஷன்ஷிப் வித் காட். இப்போ முதல்ல பார்த்தோம் அந்த ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள், கம்யூனிட்டிக்குள்ள. இப்ப இந்த ரிலேஷன் எங்களோட போகுது? ஆண்டவரோட. யாக்கோபு 4:8 வாசிக்கலாமா? தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். முடிஞ்சிருச்சுங்க. அழகான வசனங்க. தேவனிடத்துல வாங்க, ஆண்டவரிடத்துல ஐக்கியமா இருங்க, அவர் உங்களிடத்துல ஐக்கியமா இருப்பாரு. பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இருமனமுள்ளவர்களே, டபுள் மைண்டட் இருந்தீங்கன்னா உங்கள் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணிருங்க. ஹalleluya. இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்க. ஏன்னா ஆண்டவரோடு நீங்க தொடர்பு கொள்ளணும். You want to relationship with God. இப்போ இந்த ஆராதனை என்னை மனிதர்களோடு ஃபெலோஷிப்பில் இணைச்சது. இப்போ இந்த ஆராதனையில் நான் தேவனோடு இணைகிறேன். தேவனிடத்தில் சேருங்கள். அங்கே எங்கே சேர்ந்தோம்? மனுஷனோடு உட்காந்து சாப்பிட்டேன், மனுஷனோடு பேசினேன், மனுஷனோடு ஆராதனை பண்ணேன், மனுஷனோட தேவாலயத்தில் அனுதினமும் ஜெபம் பண்ணேன். இப்போ இந்த மனுஷனோடு ஜெபம் பண்ண நான், ஆராதிக்கிற நான், இப்பொழுது தேவனிடத்தில் சேர ஆரம்பித்து விட்டேன். அபிஷேகம் என்னை மனிதர்களோடு இணைக்கிறது மாத்திரமல்ல, அபிஷேகம் என்னை மனிதர்களோடு ஆராதனை செய்ய வைக்கிறது மாத்திரமல்ல, அபிஷேகம் என்னை ஆண்டவரோடும் சேர்ந்து ஆராதிக்க வைக்கிறது. புரிஞ்சிச்சா? ரைட், அடுத்தது போலாம். கடைசி, எக்ஸ்பிரஷன் of faith and obedience. கடைசி, விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் வெளிப்பாடு. ஆராதனை என்பது என்ன தெரியுமா? யோவான் 4:21, 22, 23, 24 வசனங்களை வாசிக்கலாமா? அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்கிறதை நம்பு. நல்ல கவனிங்க. நான் சொல்லுவதை விசுவாசி, நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நீங்கள் தெரியாதவைகளை தொழுது கொண்டு ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், நல்ல கவனி வசனத்தை, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அருமையா ஆண்டவர் சொல்றார். கடைசி, எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தினுடைய பிரதிபலிப்பு. தேவன் ஆராதனையில், இந்த அபிஷேகத்தின் மூலமாய் ஆராதனையில் தேவன் இணைக்கிற கடைசி விஷயம் என்ன தெரியுமா? என்னுடைய விசுவாசத்தை அதிகரிக்கணும். என்னுடைய விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, அவர் சொல்றாரு என்னன்னா, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை, 23 வசனம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே உண்மையாக ஆராதிக்கிறது, தேவனை உண்மையாக ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அது இப்பொழுதே இருக்கணும்னு விரும்புகிறார். வசனம் பாருங்க 24, தேவன் ஆவியாக இருக்கிறாரு, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு? ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏதோ வெறுமையாக வந்துட்டு, சும்மா வந்துட்டு 2 பாட்டை பாடினேன், கையை தட்டினேன், சும்மா உட்காந்தேன், கையை கட்டியிருக்கிறேன், கண்ணை மூடினேன், நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டேன், அது ஆராதனைக்கு வருகிறதுக்கான அர்த்தம் அல்ல.
தேவன் ஆவியாக இருக்கிறார். இந்த அபிஷேகத்தின் ஆவியானவர், இந்த அபிஷேகம் என் ஆராதனைக்குள்ளே தள்ளுறதுக்கு காரணம் தெரியுமா? ஐ வாண்ட் டு ஃபீல் த காட்ஸ் பிரசன்ஸ். தேவனுடைய பிரசனத்தை நான் உணர்ந்து ஐ வாண்ட் எக்ஸ்பிரஸ். அந்த தமிழ் என்ன எக்ஸ்பிரஸ்ங்கிறது? எக்ஸ்பிரஷன், பிரதிபலிக்கிறதா? எக்ஸ்பிரஷன், பிரதிபலிக்கிறது வச்சுக்கலாம். தேவனை உணர்ந்த பிரதிபலிப்பு என்னங்கிறத நான் பிரதிபலிக்கணும். அப்போ ஆவியோடும் அவரை தொழுது கொள்ளுகிறவர் எப்படி இருக்கணும்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆவி இல்லாமல் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறது இட்ஸ் நாட் அ வர்ஷிப். ஆலயத்தை வந்து உட்காந்து சிலர்லாம் பாருங்க, நம்ம சர்ச்சில் இல்லை, சில சபையில் பார்த்துருக்குறேன், செய்தி கொடுத்துட்டு இருப்பார் பாஸ்டர். எங்கே வருங்க, பைபிள் எடுக்க மாட்டாங்க, கண்ணை திறந்து பார்க்க மாட்டாங்க, ஆனால் கண்ணை மூடிட்டு தலையை ஆட்ட தூங்குறாங்களா இல்லை உண்மையாலுமே செய்தி கேட்குறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அப்படியே வானத்துலேருந்து இறங்கினவர் அவர். அப்படி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதில் நான் நிறையா பார்த்துருக்கேன். செய்தி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி பிரிஸ்கா ஆகி பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது வரைக்கும் கண்ணே திறக்க மாட்டான், வசனத்தை பார்க்க மாட்டான். ஆவி இருக்குதா இல்லையானே சில நேரத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் முடிக்க விரும்புகிறேன், கடைசி வசனம் தான். தேவனாவியாக இருக்கிறாரு. God is in spirit. அவர் ஆவியாக இருக்கிறாரு. அவரை தொழுது கொள்ளுகிற ஆராதிக்கிற ஜனமும் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஆவியோடு இருக்கணும், உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதான் வசனம் சொல்லுது. பவுல் சொல்றார், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய காரியத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். ஆவியில் இருக்கிறவர்கள், மாம்சத்தில் அல்ல, ஆவியில் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆராதனையில் தேவனை நம்ம பார்க்கணும், ஆராதனையில் தேவனை நம்ம உணரணும். நம்பர் 1, ஆராதனையுடைய முக்கியத்துவம் என்ன? அடோரேஷன், வழிபாடு. நம்பர் 2, ஆராதனையுடைய முக்கியத்துவம் ஒபீடியன்ஸ் அண்ட் கீழ்ப்படிதல். ஆராதனையுடைய முக்கியத்துவம் பிரேயர், பிரார்த்தனை, வேண்டுகோள். ஆராதனையுடைய முக்கியத்துவம் சாக்ரிஃபைஸ், தியாகம், அர்ப்பணிப்பு. ஆராதனையுடைய முக்கியத்துவம் ஸ்லைடு மாற மாட்டேங்குது, கம்யூனிட்டி அண்ட் ஃபெலோஷிப், சமூகம் மற்றும் ஐக்கியம்னு வச்சுக்கலாம், கூட்டுறவு, ஐக்கியம், ஃபெலோஷிப். ஆராதனுடைய முக்கியத்துவம் ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு உறவு கொள்வது. ஆராதனுடைய முக்கியத்துவம் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் வெளிப்பாடு, எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ். ஆராதனை இதுதான், இதுதான் ஆராதனை, இதுதான் ஆராதனை, இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. தேவன் விரும்புகிற அந்த அபிஷேகத்தின் ஆராதனை நம்மை இப்படி தான் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறது. இந்த அபிஷேகம் நம்மை தேவனை ஆராதிக்க செய்கிறது. அபிஷேகம் இந்த ஆராதனையின் மூலமாய் நம்மை தேவனோடு இணைக்கிறது. அப்போ நம்மை தேவனோடு இணைக்கிற ஒரு விஷயந்தான் ஆராதனை. அந்த இணைக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும். என்ன செய்யணும்? அடோரேட் பண்ணணும், கீழ்ப்படியணும், ஜபம் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்மை நாமே அர்ப்பணிக்கணும், எக்ஸ்பிரஸ் பண்ணணும், மனுஷங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், கம்யூனிட்டிக்குள்ள ஃபெலோஷிப்பில் இருக்கணும், ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும். நம்மை நடத்தின தேவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ். இதுதான் நாம் நம்மை இந்த ஆராதனை தேவனோடு இணைக்கிறதா இருக்கிறது. ஆமேன், ஆமேன். எங்களை முடி ஜெபம் பண்ணுவோம். Oh, amen, my Jesus. ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோமா? ஆராதனை
செலுத்துகிறப்பா. ஆராதனை சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை தேவ சமூகத்தில் ஆராதனை உமக்கே, ஆராதனை செலுத்துகிறப்பா. ஒருமனப்பட்டு ஐக்கியமாய் தேவ சமூகத்திலே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அபிஷேகம் எங்களை ஆராதனை செய்ய வைக்கிறது. அபிஷேகம் எங்களை ஆராதனை செய்ய வைக்கிறதுப்பா. தேவனோடு ஐக்கியப்பட வைக்கிறது. இந்த ஆராதனையின் வார்த்தை மூலமா எங்களோடு பேசினீங்க, அதுக்காக நன்றி. இனிமேலுமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக இந்த ஆராதனையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அடோர் பண்ணுறோம். இந்த அடோரேஷனுக்குள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சாக்ரிஃபைஸாக, ஜீவ பலியாக, தியாகமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை இன்னும் அதிகமாய் ஆராதிக்கிறவர்களாய் மாற்றுவீராக. இன்னும் அதிகமாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறவர்களாய் மாற்றுவீராக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு இன்னும் அதிகமாக எங்களை நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, நீரே எங்களை ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் நாங்கள் ஒரு ஆராதனை வீரர்களாக, வீராங்கனையாக, இன்னும் அதிகமாய் உம்மை துதிக்கிற பிள்ளைகளாக நீங்க எங்களை நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துகிறார். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே